ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து டெய்லரிங் பேசிக் டெய்லரிங் மெட்டீரியல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பேசிக் மெட்டீரியல் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஃபீட் ஸ்கேல். இது 1 ஃபீட் ஸ்கேல் வந்து பேசிக்காக எல்லாமே யூஸ் பண்ணலாம். அடுத்து சிசர் வந்து டெய்லரிங்க்கு மெயினாக தேவைப்படும். சிசர் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கிலும் வாங்கிக்கலாம், நம்ம அந்த இரும்புலையும் வாங்கி வச்சுக்கலாம், அந்த பெரிய இதுவும் வாங்கி வச்சுக்கலாம். இன்ச்சு டேப்பில் வந்து பெரிய நம்பரில் இருக்கிறது வந்து இன்ச்சு, இதே சின்ன நம்பரில் இருக்கிறது வந்து சென்டிமீட்டர். இன்ச்சு டேப்பு சென்டிமீட்டரில் வந்து மீட்டர் கிளாத்தோட 1 மீட்டர் 2 மீட்டர் பார்த்துக்கலாம். இப்போ வந்து மார்க்கர் வந்து நம்ம துணியில் மார்க் பண்ணும்போது தேவைப்படும். இந்த மார்க்கர் வந்து யூஸ் பண்ண நம்ம வாஷ் பண்ணனேவும் துவைச்சனேவும் நல்லா போயிடும். இந்த மார்க்கர் வாங்கிட்டா நல்லா சாபீஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மார்க்கர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம த்ரெட்டு ஒரு பாக்ஸாகவே வாங்கி வச்சுட்டோன்னா 100 த்ரெட்டு இருக்கும். அந்த 100 த்ரெட்டு வந்து நம்ம கலர் வந்து நிறையா கலர் இருக்கும், நமக்கு தேவையான கலர் எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டு மெயினாக தேவைப்படும். அதில் கலரு வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணி அந்த பாக்ஸ் வாங்கிக்கலாம். இது வந்து நாட்டு திருப்புறதுக்காண்டி இது ஒரு டூல்ஸ் மாதிரி. அந்த முன்னாடி வந்து அந்த நாட்டு திருப்புறதுக்கு 1/4 இன்ச்சில் போட்டுட்டு ஃபுல்லாக விட்டுட்டு அந்த ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அதை வந்து லாஸ்ட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா அப்படியே நாட்டு நல்லா வேவும், நம்ம மெல்லிசாவே நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து டிச்சு ஓப்பன், நம்ம ஏதாவது ஒரு தப்பாக தைச்சிட்டோன்னா டிச்சு ஓப்பனுக்கு இது வந்து ரூலர்னால் ட்ரேசிங். நம்ம கிளாத்தில் வந்து ஒரு பக்கம் மார்க் பண்ணியிருப்போம், பேக் சைடு வந்து மார்க் வர்றதுக்காண்டி. இது மார்க்கர் வந்து நம்ம துவைச்சோன்னா வாஷ் பண்ணோன்னா அந்த மார்க்கர் நம்ம மார்க் பண்ணது அது அப்படியேவும் அலைஞ்சிரும். இது வந்து ஊசியில் நூல் கோர்க்கும்போது உள்ளே விட்டுட்டு அந்த ஊசியில் உள்ளே விட்டுட்டு அப்படியே இழுத்தனா நூல் வந்துடும். இப்போ வந்து இந்த எல் கர்வ் ஸ்கேல் வந்து டிசைனர் ஸ்கேல் வந்து இப்போ வந்து ஆம்கோல் வேணும்னா 2 சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது டிசைனர் கர்வ் ஸ்கேல். இது வந்து பிரெஞ்சு கர்வ் ஸ்கேல். இது ஆம்கோலுக்கு நெக்குக்கு டிராயிங் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 3/4 இன்ச் 1.5 இன்ச்சுக்கெலாம் நல்லா டிராயிங் கொடுத்தா சூப்பராக இருக்கும். இது சிங்கிள் கர்வ் ஸ்கேல். இது வந்து டிசைனருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிசைனர் கர்வ் ஸ்கேல், பெரிய சைஸு. அது சின்ன சைஸு, பிளாஸ்டிக்கில் பார்த்தது சின்ன சைஸு, பெரிய சைஸ். எல் ஸ்கேல் வந்து நம்ம சுடிதாருக்கு ப்ளவுஸுக்கு நம்ம நேராக கோடு வர்றதுக்காண்டி இந்த எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நம்ம சாதா ஸ்கேலில் போடுறதுக்கும் எல் ஸ்கேல் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, நேராக வரும். இது வந்து 2 ஃபீட் ஸ்கேலு. 2 ஃபீட் ஸ்கேல்னால் நம்ம 1 ஃபீட் ஸ்கேலில் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 2 ஃபீட் ஸ்கேல் வந்து அதிகமாக இப்போ சுடிதாருக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ம் ஸ்கேல், லைட்டாக கர்வாக வரும். இது வந்து லெக் ஸ்கேல் வந்து நம்ம சுடிதாரோட லெக்குக்கு கட் பண்ணிக்கலாம். இது வந்து சுடிதாரோட கர்வ் ஸ்கேல், கிப் கர்வ் ஸ்கேல், அந்த சுடிதாரில் வளைவாக வர்றதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ். தேங்க்யூ.